வணக்கம். இன்றைக்கி 10/1/2026 இந்த புயல் மழைக்கு முன்னாடி இதை நெல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறேன். இந்த மழையினால் இந்த நெல்லுலாம் கொஞ்சம் பாதிக்கிற மாதிரி தெரியுது. இதுக்கெலாம் வந்து இயற்கை சீற்றம் தான். இந்த ஆள் பற்றாக்குறத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் செஞ்சோம். எங்களை அரசாங்கம் பாதி பழி வாங்குது, இயற்கை பாதி பழி வாங்குது. ஒரு விவசாயியும் ஒரு நாளும் செத்து பிழைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். இது நல்ல விலையை வச்சு திரும்பி இதை ஒரு நல்ல விலைக்கு விற்கிற அளவுக்கு ஒரு கனவு காண்டிகிட்டு இருக்கோம். இந்த கனவுலாம் எப்படி ஆகும்னு தெரில. இது காணாததுக்கு காலங்கள் அரசாங்கம் செய்கிற தப்புக்கு மாரி இந்த இயற்கை சீற்றங்களும் விவசாயியை பழி வாங்கிறதுக்காக ஒரு விவசாயம் பண்ணி முன்னேறதுக்காக ஒரு வழி பண்ணுறாங்க. இந்த விவசாயம் வந்து இயற்கை இன்னைய கால சூழ்நிலையில் வந்து இயற்கையை மாறுறதுக்கு காரணம் ஒரு மனிதனும் தன்னுடைய சூழ்நிலத்துக்காக இயற்கையோடு ஒண்டி வாழாத இன்றைக்கி வந்து அவங்க சூழ்நிலத்துக்காக எல்லாமே மாற்றாக பண்ணுறதுனால அந்த இயற்கை பருவம் தாண்டி இந்த நாளில் மழை பெய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த நாளில் ஒரு புயல் உருவாகி இதேமாரி இயற்கை சீற்றத்தை தானாக உற்பத்தி பண்ணுறத மக்களுடைய சுகாதாரத்துக்காக அவங்க சுகத்துக்காகவும் இயற்கையை மாற்றுறதெல்லாம் பண்ணுறதுனால இயற்கை என்ன பண்ணுது, கடவுளுடைய இதை நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேன்னு சொல்லிட்டு அதோடைய வேலை காமிக்கிறதுக்காக இயற்கையை மாற்றங்கள் பண்ணுது. இது பாதிக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா விவசாயிகள் மட்டும்தான். மீதி அரசு ஊழியரோ அரசியல்வாதியோ எதுவும் கிடையாது. அரசியல்வாதி இப்போ அரசு ஊழியர்லாம் போராட்டம் பண்ணி பென்ஷன் ரெடி பண்ணிட்டாங்க. இந்த விவசாயி நெல் வீணாக போயிட்டா யார்கிட்ட போய் போராடுறது? எந்த விவசாயி ஒரு நாளைக்கு ஒற்றுமையாக வரமாட்டேங்கிறாங்க. ஒரு குறை தீர்க்கறதுக்கு கூட ஒரு மீட்டிங்கில் போய் பேசுறதுக்கு எங்களுக்கு ஒரு முன்னுரிமை இல்லை. அதனால் இந்த விவசாயத்தை கட்டி காக்கிறதுக்கு நம்ம பொதுமக்களாக எல்லாருமே நீங்கள் தான் ஒத்துழைப்பாக இருக்கணும். இந்த அரிசி கருப்பு கவனின்னு கேட்டு சாப்பிட்றீங்க, எத்தனையோ நோய்களை நீக்குதுன்னு சொல்லி வீடியோ இதெல்லாம் பார்த்து தான் தெரிஞ்சு கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. இருந்தாலும் அந்த விவசாயி இந்த கருப்பு கவனியை உற்பத்தி பண்ணுறதுக்காக ஒரு ஒத்துழைப்பு இல்லை. நீங்கள் சாப்பிடக்கூடிய அத்தனை மக்களும் இது இயற்கையோடு ஒண்டி வாழறதுக்கு கொஞ்சமாவது ஒரு விவசாயிகள் காவந்து பண்ணோம். இப்போ நான் விவசாயம் பண்ணுறேன், என் பையனை சத்தியமாக விவசாயம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். அதனால தான் நான் ஐடி ஃபீல்டில் படிக்க வச்சுருக்கிறேன். நிறையா சம்பாதிக்கணும். அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். பொதுமக்களாக நீங்கள் உணவை அருந்துறாங்களா? நீங்கள் எல்லாம் ஏசி காரில் போகிற மாரி நாங்களும் ஏசி காரில் ஒரு விவசாயி போகணும். ஒரு அரசியல்வாதி போகிறாங்க, டோல்கட்டு கூட ஃப்ரீயாக போகிறாங்க. ஒரு விவசாயிகளும் டோல்கட்டில் ஃப்ரீயாக விடணும். இந்த சுதந்திரமான நாட்டில் ஒரு விவசாயி கூட சுதந்திரமாக போக முடியல. நாங்கள் விவசாயின்னு போய் ஒரு இடத்துல கம்பீரமாக நிற்க முடியல. இதை ஒரு கவர்மெண்ட் அதிகாரியாக இருந்தோன்னா நாங்கள் இந்த ஆஃபீஸில் இருக்குன்னு சொல்ல முடியுது. நாங்கள் 10 காணி பயிர் வச்சு எந்த ஒரு பொருளாதாரத்துலேயும் முன்னுக்கு வர முடியல. இதுக்கு ரெண்டே இதுதான். மக்கள் ஒற்றுமையாக நல்லா இயற்கையோடு ஒண்டி வாழணும். இயற்கைக்கு சப்போர்ட்டாக கொஞ்சமாவது அவங்கவுங்க வீட்டுக்கு ஒரு 2 மரம் வைக்கணும். இயற்கையை அதிகமாக கெடுக்காமல் ஒரு சுற்றுச்சூழ்நிலை பாதுகாக்கணும். 2வது அரசியல்வாதி, 3வது வந்து ஃப்ரீ. இதுதான் எங்களை கெடுத்து விவசாயத்தை நாசமாகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் விவசாயம் யாருக்கும் நடக்காது. சொல்கிறாங்க விவசாயத்தில் முன்னேறிச்சு, எங்கள் தண்ணீர் அடைஞ்சு போச்சு அப்படின்னு அரசியல்வாதி பேசுகிறாங்க. ஒரு தண்ணீர் வடையெல்லாம் அடையலை. போன வருஷம் இந்த வருஷம் விவசாயம் கம்மியாக தான் ஆகிட்டுருக்கு. அதேமாரி எங்களுக்கு விவசாயத்துலேருந்து மானியம்லாம் வந்து வேஸ்ட்டாக ஒன்றுமே நல்ல பொருளாக கிடைக்கல. இன்றைக்கி எதுக்காக இந்த வீடியோ போடுறோன்னா, இந்த இயற்கை சீற்றத்தில் இந்த மழை வந்து பாதித்து எல்லாம் பக்கத்தில் பாருங்கள், அந்த நெல் எடுமா இதெல்லாம் பால் பிடிச்சிட்ருக்கு. மலர்ந்த சேர்க்கையில் உருவாக்க வேண்டியது. இது மழை பெஞ்சுதுன்னா இந்த நெல் ஒன்றும் இல்லாத போயிடும். இந்த நெல் வீணாகிடுச்சுன்னா நாங்கள் யார்கிட்ட போய் கேட்க முடியும்? யார்கிட்ட முறையிட முடியும்? இந்த நெல் வீணாகிடுச்சுன்னா இப்போ இது ஏக்கர் 40,000 செலவு பண்ணிருக்கோம். இது ஒரு 60,000 ரூபாய்க்கு வரும். ஒரு 20,000 வச்சு தான் எங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்வாதாரம், எங்களுடைய வாழ்வாதாரத்தை வச்சு நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். எங்களுக்கு என்ன மாதம்னா சம்பளம் வருதா, இல்லை பென்ஷன் வருதா, என்ன கொடுக்குறாங்க? நாங்கள் வாங்கின சொசைட்டி கடனில் 2 மாதம் ஆனவுடனே இப்போ வந்து பணம் கட்டுன்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. எங்களுக்கு ரீச் தபால் அனுப்புகிறாங்க. நாங்கள் இன்னும் இந்த நாட்டில் ஒரு குற்றவாளி மாரியும், நாங்கள் ஏதோ கடன் வாங்கிட்டு ஏமாற்றிட்டு நாட்டை விட்டு நாடு போகிற மாரியும் எங்களை வந்து ஒரு அரசு டைட் பண்ணுது. இதுக்கெல்லாம் காரணம் அரசாங்கம் தான். இதுக்கு முழுசும் அரசாங்கம் தான் காரணம். எங்களுக்கும் விவசாயிகள்லாம் இனிமேல் ஒரு விவசாயிக்கும் ஒரு 2 ஏக்கர் நிலம் வச்சுருக்கோன்னா 60,000 ரூபா வருஷம் ஆனால் கொடுக்கணும். அப்படி இருந்தால் தான் அடுத்த முறையெல்லாம் விவசாயம் பண்ண முடியும். என் பேர் கடலூர் மாவட்டம் வி. சாத்தமங்கலம் விருதாச்சலம் வட்டம். என் பேர் விஜயன், இயற்கை விவசாயி. நன்றி, வணக்கம்.